வணக்கம்மா. வணக்கம். உங்க பேரு? சாந்தகுமாரி. என்ன வயசுமா? 53ஆவது. ஓகே. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு என்ன தொந்தரவுக்காக வந்தீங்க? இந்த கால் வலி இடுப்பு வலிக்கோசரம் வந்தேன். முட்டி வலி இப்போ இது பண்ணி நல்லா ஆயிடுச்சு. ஆயில் மசாஜ், பிசியோதெரப்பி பண்ணாங்க, எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்க, எல்லாமே பண்ணோம். ஓகே. பாதி வலி கம்மியாயிடுச்சு. ரொம்ப தாங்கி தாங்கி வந்திருந்தேன். 5 வயசு வரைக்கும் நடக்காம இருந்தேன். ஓகே. அந்த இப்போ இங்கே வந்து 5 வயசுக்கு முன்னாடியே பார்த்துருந்தாக்கா நல்லா நடந்திருப்போம் பழகுது. இங்கே வந்து 15 நாள்ல நல்லா நடக்கிறேன், படி ஏறுறேன், இறங்குறேன். ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருந்தேன். படி ஏற முடியல சுத்தமா. அப்புறம் ஆயில் மசாஜ் பண்றவங்க முதல் வாட்டி இட்டுன்னு போய் மேலே விட்டாங்க. மறுநாள் வந்து நானே இறங்கி நானே படி ஏறி போற மறுநாளே நீங்க இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்லிருந்தீங்களே, வீசிங் ப்ராப்ளம். ஓகே. அது எவ்வளவு நல்லா இருக்கு? அது ஒரு 10 வருஷமா இருக்குது. எவ்வளோ டாக்டர் பார்த்தோம், எவ்வளோ இது பண்ணோம். எந்தெந்த டாக்டர் போனாலும் அந்த பஃப் அடிக்கிறது, இது பண்ணுறது, அது மூச்சு இது வைக்கிறது, அதெல்லாம் பார்த்தாங்க. எவ்வளோ பார்த்து இங்கே வந்து மாத்திரைலாம் சாப்பிட கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு. ஓகே ஓகே. ஏன்னா எது சாப்பிட்டாலும் கோல்ட் ஆகிடும், மூச்சு தண்ணீரில் எடுத்துக்கும், இருமல் வந்துனே இருக்கும், தும்மல் வந்துனே இருக்கும். தலைக்கே குளிக்க மாட்டேன். ஓகே ஓகே. இங்க வந்து தலை குளிச்சு எந்த ப்ராப்ளமும் இல்லை. தலைக்கே குளிக்க மாட்டீங்களா? இங்க வந்து 4 மாசம் 5 மாசம் கூட குளிக்கவே மாட்டேன். 4-5 மாசம் வரைக்கும் குளிக்க மாட்டீங்களா? பயம் வந்துடும். இங்கெல்லாம் தூக்கி போடுவோம், காலெல்லாம் விரல் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும். ஓகே. குளிச்சா? ஆமா. இங்க ஆயில் மசாஜ் பண்ணி தலைக்கு இது பண்ணி குளிச்சா ஆயில் மசாஜ் பண்ணி தலைக்கு குளிச்சு, தலைக்கு மசாஜ் பண்ணி எண்ணெய் வச்சு அது பண்ணி மோர் அந்த நேரத்துக்கு கூட மோர் எடுத்து கொடுத்தாங்க. அது குடிச்சு கூட ஒன்றும் ஆகலை. டெய்லி மோர் கொடுத்துருப்பாங்களே? ஆமா, டெய்லி குடிச்சுருந்தேன். அப்போ அந்த கோல்டான சாப்பிட்டு இருந்தேன். தர்பூசு, கிர்னி பழம் அதெல்லாம் சாப்பிட்டு ஒண்ணுமே ஆகாது. ஆனா வீட்டுல சாப்பிட்டோம்னாக்கா சாப்பிட்டுன்னு நைட்டு கிட்ட நீங்க கேட்டீங்களே இதெல்லாம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்க. அப்புறம் சரி நீங்க மாத்திரைலாம் கொடுக்கவே நல்லா ஆயிடுச்சு. இப்போ சூப்பரா இருக்கிறேன். இப்போ நல்லா இருக்கீங்க. இப்போ வந்து நீங்க அந்த பஃப் எதுவுமே யூஸ் பண்றது கிடையாது? இங்க வந்ததுல இருந்து யூஸ் பண்ணல? மாத்திரையும் யூஸ் பண்ணது இல்லை. மாத்திரை யூஸ் பண்ணல. நம்ம கொடுக்குற மெடிசன்ஸ் அந்த மாத்திரையே செட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு செட் ஆயிடுச்சு. இது மாதிரி மெடிக்கல் போடுற வேலையே இல்லை. இங்கிலீஷ் மருந்து மாத்திரை போடுற வேலை இல்லை. ஓகே ஓகே. நீங்க இதுவே போடணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே. இடுப்பு வலி எல்லாம் எப்படி இருக்குமா? இடுப்பு வலி பாதி நல்லா ஆயிடுச்சு. ரொம்ப நடக்க முடியாம இருந்தது. குஞ்சுன்னு தான் நடந்துருப்பேன். சார் வந்து ஸ்டெடியா நடங்க சொல்லி சொல்லி இப்போ ஸ்டெடியா வச்சு கால் நடக்கிறீங்க. கொஞ்சம் கால் தூக்கி நடந்துருந்தேன். இப்போ ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டா நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. ஸ்ட்ரைட்டா நடக்கிற அளவுக்கு ஸ்ட்ரைட்டா நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம கொடுத்த ஃபுட்டு, நம்மளோட சிஸ்டர்ஸ் எல்லாம் நீங்க உங்களை எப்படி கவனிச்சுக்கிட்டாங்க? நல்லா கவனிச்சுக்கணுமா. ஆனா பொறுமைமா, எல்லா பசங்களே பொறுமை. ஓகே ஓகே. ஒரு இது பண்றது கேட்ட உடனே சரி இருமா எத்தனை தரேன்ட்டு எல்லாம் கொடுக்குறது, இது பண்றது. வேணான்னா கூட வேற என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் எத்தனை தரேன் அப்படின்வாங்க. பொறுமையான பசங்க எல்லாமே. செய்யறதில்ல எல்லாமே. நீங்க கூட பொறுமை. உண்மையிலங்க எல்லாமே பொறுமையா இருந்தா அதே பாதிமா போயிடும். கண்டிப்பா. நீங்க நான் கொடுக்குற மெடிசன்ஸ், இப்போ உங்களுக்கு டயட் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்போம். அது எல்லாமே கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இங்க நீங்க வந்து எங்களோட கண்ட்ரோல்ல இருந்தீங்க. அதனால நாங்க டைமுக்கு உங்களுக்கு ஃபுட்ல இருந்து மெடிசன்ஸ்ல இருந்து எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருப்போம். பட் இது எல்லாமே வந்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க. ஆனா வீட்டுக்கு போயிட்டு இதே மாதிரி சேம் எக்ஸசைஸ், ஃபுட்ல இருந்து மெடிசன்ஸ்ல இருந்து கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நான் ஒரு டூரேஷன் சொல்லுவேன், எவ்வளவு நாள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் நீங்க கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? ஓகே மேம், தேங்க்யூ.